உயர்நீதிமன்றத்தில் தாக்கலாகும் பொதுநல வழக்குகளின் எண்ணிக்கை தற்போது குறைந்து வருகிறது. இதற்கான காரணம் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். சென்னையை பொறுத்தவரை கடந்த சில ஆண்டுகளாகவே தினமும் 100க்கும் மேற்பட்ட பொதுநல வழக்குகள் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு வந்தன. ஆனால் தற்போது நிலைமையே மாறிவிட்டது. தேவையில்லாமல் தாக்கலாகும் வழக்குகள் உடனடியாக விசாரிக்கப்பட்டு தள்ளுபடி செய்வதாக கூறப்படுகிறது. குறைந்தபட்சம் 50 வழக்குகள் புதிய வழக்குகள் பொதுநல வழக்குகள் என்று போடும்பொழுது அந்த பொதுநல வழக்கின் தன்மையை படிக்கின்றார் நீதிமன்றத்திலேயே. படித்து 5 நிமிடம் ஆனாலும் கேள்விகளை கேட்டு இது எப்படி நீ பொதுநல வழக்காக கொள்வாயெல்லாம் கேட்டு ஒன்று தள்ளுபடி செய்கிறார், இல்லையென்றால் ஏதாவது உத்தரவை போடுகிறார். உண்மையிலேயே பெருமை. வெறுமை நோட்டீஸ் கொடுத்து அனுப்புறதில்லை. அரசாங்கத்தை நோட்டீஸ் கொடுத்து பதில் போடுன்னு சொல்லி ஒரு வருஷம் அப்படியே தேங்க போடுறாங்க. இது வரல இருந்தால் அது 25 வருட கால என்னுடைய நீதிமன்ற வாழ்க்கையிலே இது போன்ற ஒரு தலைமை நீதிபதியை நான் கண்டதில்லை. அதே வேளையில் வழக்குகளின் தரத்தையும் முக்கியத்துவத்தையும் கவனத்தில் கொண்டுதான் உடனடி தீர்வு வழங்கப்படுவதாக கூறுகிறார் இந்த வழக்கறிஞர். அதே நேரத்தில் வழக்குகளை தேவையில்லாத வழக்குகளை பொதுநல வழக்குகள்ன்ற பேரில் போடுறதை தவிர்க்கணுன்றது அவருடைய நோக்கமாக தெரியுது. இந்த மாதிரி வழக்குகள் விசாரிக்கிறதுல ரொம்ப துரிதமாக விசாரிக்கிறாரு. புரிதல் ரொம்ப சீக்கிரமாக புரிஞ்சுக்கிறாரு. ஒரு நேர்மையான நீதிபதியாகவும் இருக்கிறாரு, திறமையாகவும் இருக்காரு, வேகமாகவும் செயல்படுறாரு. பொதுநல வழக்குகளை பொறுத்தவரை தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு முன்புதான் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளும். தேவையின்றி விளம்பரத்திற்காக தாக்கலாகும் வழக்குகள் தள்ளுபடியாவதால் இப்போது தாக்கலாகும் வழக்குகள் பாதியாக குறைந்துவிட்டது. இதுபோன்று வழக்குகளில் உடனடியாக தீர்வு காண்பதன் மூலம் தேவையில்லாமல் பொதுநல வழக்கு என்ற பெயரில் தாக்கல் செய்யப்படக்கூடிய வழக்குகள் தவிர்க்கப்படுகின்றன. மேலும் நீதிமன்றத்தின் நேரம் மிச்சப்படுத்தப்படுகிறது. இதனால் மற்ற வழக்குகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாகிறது. எனவே நீதிமன்றத்தின் நேரம் மற்றும் மற்ற வழக்குகளுக்கு முன்னுரிமை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இருப்பதால் இதனை வழக்கறிஞர்கள் மட்டுமல்லாமல் பொதுநல வழக்கு தொடரக்கூடியவர்களும் இதனை வரவேற்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவகுமாருடன் VM சுப்பையா.